தியானம் 23. ஆத்துவநேசரின் கண், இரண்டாம் பங்கு. வேத பகுதிகள். அவர் கண்ணெரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதைக் கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதைக் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 21:1-4. கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனக்கசந்து அழுதான். லூக்கா 22:61-62. இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டினார்கள். லூக்கா 22:63-64. போதனை. இரட்சகரின் திருக்கண்ணை குறித்து முந்தின தியானத்தில் 3 காரியங்களை ஆராய்ந்தோம். இப்பொழுது வேறு 3 காரியங்களே நமக்கு உணர்த்தப்படுகின்றன. முதலாவது, இயேசுவின் கண் உத்தம ஈவை நோக்கினது. தேவாலயத்தில் கூடி வந்த ஜனங்களுக்கு காணிக்கை பெட்டிக்கு எதிரே உட்கார்ந்து ஞானோபதேசங்களை போதித்துக் கொண்டிருந்த இயேசு தமது கண்களை ஏறெடுத்து பல பிரபுக்கள் காணிக்கை போடுகிறதை தம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு காட்டினார். அந்த பிரபுக்கள் கூட்டத்தில் கந்தை கட்டி தேகம் மெலிந்து கோல் பிடித்து வரும் ஒரு ஏழையும் இருந்தாள். அவள் காணிக்கை போட்டவுடனே இரட்சகர், இந்த கைம்பெண்தான் எல்லாரிலும் அதிகம் போட்டாள் என்று சொன்னார். அவளோ பித்தளையால் செய்யப்பட்ட 2 காசை மாத்திரம் போட்டாள். அந்த 2 காசும் கால் அணாவுக்கும் கொஞ்சம் குறைவுதான். இரண்டாவதாக, அது பாவத்தை உணர்த்தும் நியாய பிரமாண கோலாயும் இருந்தது. பரிசுத்த பவுல் நியாய பிரமாணமானது பாவத்தை அறியும் அறிவை கொடுக்கிறது என்றும் கிறிஸ்துவனிடத்துக்கு வழிநடத்துகிறது என்றும் சொல்லுகிறார். பேதுரு இரட்சகரை மறுதலித்த போது நியாய பிரமாணத்தின் வேலைகளில் முன்குறித்திருக்கும் 2ஐயும் இயேசுவின் கண் நிறைவேற்றினது. அது பேதுருவின் நன்றி கெட்ட துரோகத்தை அவனுக்கு உணர்த்தினதோடு கிறிஸ்துவினால் இரட்சணியத்தை நாடவும் அவனுக்கு வழிகாட்டினது. மூன்றாவதாக, இயேசுவின் கண் கட்டப்பட்டு பாடுகளில் பங்கு பெற்றது. அன்று காய்பாவின் அரண்மனையில் அவருடைய கைகள் கட்டப்பட்டது போலவே அவர் கண்களும் கட்டப்பட்டன. தியானிப்போமா. இரட்சகா, நீர் ஏழைகளின் தேவன். நீர் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறீர். எமக்கு எதிரே இருந்த காணிக்கை பெட்டியண்டை வந்த எப்ராயிம் தலைவர், எருசலேமின் பிரபுக்கள் முதலிய ஐஸ்வர்யவான்களின் பொற்செருகை உடுப்புகளையாவது, தமஸ்குவின் பட்டு பட்டாவளிகளையாவது, பண மூட்டைகளையாவது உமது கண் நோக்காமல் ஏழையின் 2 பித்தளை காசை நோக்கிற்று. யூத பிரபுக்களின் கண்களோ தங்கள் கூட்டத்தோடு வந்து காணிக்கை போட்ட ஏழையை சூடாய் பார்த்தது. அவள் காணிக்கை போட தன் கையை நீட்டின போது அவர்கள் தங்கள் முகத்தை அவளை விட்டு வேறு திசைக்கு திருப்பினார்கள். நீரோ உம்முடைய கிருபையின் கண்களை அவள் முகமாய் திருப்பினீர். அவள் பூட்ட தொகையை அறிந்து கொண்டீர். அவள் பையை பரிசோதித்து அந்த ஏழை தன் ஜீவனத்துக்கு உண்டானதெல்லாம் போட்டுவிட்டதையும் ஞான திருஷ்டியினால் பார்த்தீர். கொஞ்சம் போட்ட அவளை பரலோகம் மட்டும் உயர்த்தி விட்டீர். அவள் இருதயத்தின் தன்மை உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. சிறியவனை மண்ணிலிருந்தும் எளியவனை புழுதியிலிருந்தும் தூக்கி எடுத்து உயர்த்தி விடுகிற என் இயேசுநாதருக்கு சமானமானவர் உண்டோ? அல்லேலூயா. பிரபுக்களின் காணிக்கைகளின் பலன் தேவாலயத்துக்குள் கேட்ட கலீர் கலீர் என்ற சத்தத்தோடு முடிந்தது. ஏழை கைம்பெண் போட்ட ஓசையில்லா 2 பித்தளை காசும் பூலோகத்திலும் பரலோகத்திலும் ஓசையிடுகிறது. இன்றைக்கும் பரலோகத்தின் தூதரும் பரிசுத்தவான்களின் ஆவிகளும் அதோ 2 காசு போட்ட விதவை என்று சொல்லி அவளை அழைக்கிறதை என் விசுவாச காது கேட்கிறது. இயேசுவே, நான் அடிக்கடி உமது காணிக்கை பெட்டியில் பணம் போட்டிருக்கிறேன். ஆனால் நீ புகழ்ந்த ஏழையைப் போல நல் மனதோடு போட்டதே இல்லை.
இனி நான் உமது நாமத்துக்கு மகிமையாக கொடுக்கிற காணிக்கைகளையும் பணங்களையும் மன உற்சாகமாய் செலுத்த இதோ தீர்மானம் செய்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஞான தேவாலய பொக்கிஷமாகிய உமது திருப்பாதத்தில் செலுத்தும்படி வைத்து கொண்டிருக்கிற 2 காசுகளுடன் வந்திருக்கிறேன். தயவாய் அதை வாங்கிக் கொள்ளும். இரட்சகா, இதோ என் 2 காசுகளாகிய என் ஆத்துமாவையும் சரீரத்தையும் உமது பாத பொக்கிஷத்தில் படைக்கிறேன். ஒரு காலத்தில் விலை மதிக்கப்படாததாக இருந்த அந்த 2 காசையும் நான் சிற்றின்ப சேற்றிலும் பொருளாசை புதரிலும் பாவ பாதாளத்திலும் புதைத்து வைத்து பித்தளை காசுகளாக்கிவிட்டேன். கைம்பெண்ணின் 2 பித்தளை காசுகளையும் தள்ளாத இயேசுவே, இவற்றையும் தள்ளாமல் ஏற்றுக்கொண்டு இவை 2ஐயும் உமது தங்க சாலைக்கு அனுப்பி தேவாவியாகிய தங்க சாலை தலைவரை கொண்டு முன்போல் பொன்னாக்கி இவை 2ம் பரலோக வீதிகளில் தடையின்றி செல்லும்படி செய்யும். என் இரட்சகர் பேதுருவை பார்க்கும் மட்டும் அவன் பாவம் அதிகரித்தது, முற்றினது. கர்த்தர் திரும்பி பார்த்தார். பேதுரு அழுதான். பேதுருவே, எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை மறுதலிக்கவே மாட்டேன் என்று சொன்ன வாய் இப்போது எங்கே? உம்மோடே கூட சாக வேண்டியதாய் இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்ற நாவெங்கே? நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்ட மனம் எங்கே? நீ உன் சுய பலத்தில் நம்பிக்கை வைத்திருந்தாய். நானும் இப்படியே அடிக்கடி என் பலத்தை நம்பி என் ஆத்துமாவின் இடுப்பு முறிய விழுகிறேன். ஆனால் நீ 12 சீடரிலும் பாக்கியம் பெற்றவன். இயேசுவின் கிருபை கண்கள் உன்னை பார்த்தன. என் அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பி வழிகையில் இரட்சகர் என்னை தள்ளிவிடாமல் நோக்கி பார்க்கிறார். நான் துன்ப கடலில் ஆளும்போது அவர் தமது கையை நீட்டி இரட்சிக்கிறார். பாவ பாதாளத்தில் விழும்போது கண்ணோக்கி என் நிலைமையை உணர்த்துகிறார். என் இரட்சகருடைய கண் தமக்கு விரோதமாய் எழும்பின பேதுருவின் இருதயத்தை ஊடுருவும் அம்பு போல் இருந்தது. அவர் தமது அம்பை கொண்டு பாவ பிளவையை குத்தி அறுத்து போட்டதும் அன்றி ஆற்றியும் போட்டார். பாவத்தை உணர்த்தி அறுக்கும் அவர் பார்வையாகிய அம்பின் முனையிலே அழிவாகிய நஞ்சையல்ல, இரட்சண்ய அன்பாகிய தைலத்தை பூசி எய்தார். ஆதலால் அவருடைய அம்பு பேதுருவின் இருதயத்தை அறுத்து ஆற்றிவிட்டது. கடைசியாக என் இரட்சகருடைய திருக்கண் மூடப்படுகிறது. என் கண்களின் இச்சையாகிய சகல தோஷங்களும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டியனவாகையால் அவருடைய கண்ணையும் வேதனைப்படுத்தி கற்கிறார்கள். இரட்சகா, சத்துருக்கள் தங்கள் மனம் கொண்டபடி உம்மை பரியாசம் பண்ணவும் அடிக்கவும் குட்டவும் இப்படி உம்மை கண்களை கட்டிவிட்டார்கள். சிம்சோனை கண்ணை பிடுங்கி பரியாசம் செய்தார்கள். உம்மை கண்களை கட்டி அவமானம் செய்கிறார்கள். சிறு பிள்ளைகள் கூடி ஒரு பிள்ளையை கண்ணை கட்டி அடித்து விளையாடுவார்கள். நீ துன்மார்க்கர் நடுவில் சிறு பிள்ளை போல் கண்கள் கட்டப்பட்டு நிற்கிறீர். இயல்பாகவே உமது கண் மயங்குகிறது. உமக்கிருக்கும் பசி, தாகம், ஆயாசம், கண்விழிப்பு இவை உமது கண்ணுக்கு முன் ஒரு மெல்லிய திரை போல் இருந்தன. அதோடு முள்முடி அழுத்திய காயங்களிலும் தலையில் அடித்த அடிகளிலும் இருந்து வடிந்த உமது இரத்தம் உமது கண்களில் இறங்கி அதை செம்மை செய்தது. சத்துருக்கள் தங்கள் வருமத்தை தீர்க்க இவை 2 திரைகளே போதும். அதோடு 3ஆம் திரையாக உமது கண்களை கட்டினார்கள். சத்துருக்கள் எத்தனையாய்த்தான் உமது கண்களை கட்டினாலும் என்ன? உமது திரு பார்வை அக்கட்டுகளை ஊடுருவிய ஆத்துமாவின் பாவ மன்னிப்பின் கணங்களை வீசச் செய்ய உமக்கு வல்லமை உண்டு. ஏனெனில் நீர் தேவன். நீர் என்னை உமது கட்டப்பட்ட கண்ணோடு பார்த்தால் அதே போதும். ரட்சிக்கும் சித்தம் மாத்திரம் உள்ளத்தில் இருந்தால், உமது சரீர கண்ணானது மூடப்பட்டிருந்தால் என்ன, திறக்கப்பட்டிருந்தால் என்ன, 2ம் சரிதான். ஏழையை பார்த்த கண்ணே நமஸ்காரம். நான் ஒரு ஏழை பாருமையா நமஸ்காரம். பேதுருவை அழச் செய்த கண்ணே நமஸ்காரம். என்னையும் அழ நோக்கும் ஐயா நமஸ்காரம். கட்டுண்ணப்பட்ட கண்ணே நமஸ்காரம். என் கண் நீச்சை கட்டகற்றுவீர் நமஸ்காரம். ஜெபிப்போமா. மகா இரக்கமுள்ள இயேசுவே, நான் உமது திருச்சரீரத்தின் அங்கங்களை தியானிக்க உமது பேரிலுள்ள நேசம் பெருகி பாவத்தின் மேலுள்ள பாசம் குறைகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேதுருவை ரட்சிக்கும்படி உமது கண்களை நோக்கினது போல பெரும் பாவியாகிய நான் பாவ மன்னிப்படையும்படி உமது திரு கண்களால் என்னை நோக்கி அருளும். உமது பார்வையை பார்வையற்ற என் கண்களுக்கு கலிக்கமாயிருக்கிறது. நீர் பார்க்கும் மட்டும் என் பாவம் என்னில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இயேசுவே, அடியானை உமது பூரண கண்ணினால் நோக்க சித்தம் கொள்ளாவிட்டாலும் கடைக்கண்ணினால் நோக்கினால் போதுமையா. இவ்வளவு சகாயத்தை இந்த ஏழைக்கு செய்தால் நான் பிழைத்து கொள்வேன். இயேசுவே பாரும்.
இரட்சகா நோக்கும், இயேசுவே பாரும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். உலக இரட்சகரே, உமது சிலுவையினாலும் உமது அருமையான இரத்தத்தினாலும் எங்களை மீட்டுக் கொண்ட கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.